எனக்கு வீட்டுக்காரர் ரொம்ப குடிச்சிட்டு வந்து ரொம்ப அடித்து துன்பப்படுத்துகிறாரு. என்ன செய்யணும் எனக்கே தெரில. என் மண்டையில் தையல் போடாதல கிடையாது, அடித்து என்னை ரொம்ப கொடுமை பண்ணுறாரு. என் பிள்ளைய கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. காசு தரலைன்னா பிள்ளைய கொன்றுவேன்னு சொல்கிறாரு. அதனால் நான் பிள்ளைய கூட வேலை பார்க்குறதுக்கு கூட்டு போயிடுறேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பிள்ளைய கூட போட்டுட்டு கூட நான் வேலைக்கு போயிருக்கேன். 2.5 வயசு பிள்ளையிலேருந்து வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு அப்படி இருந்து என் காசை வாங்கி குடிச்சிருவார். என்னை அடித்து துன்பப்படுத்தி என் மண்டையில் தையல் போடாத அளவுக்கு கிடையாது. என் மண்டையில் எல்லா அளவுக்குலையும் தையல் போட்டிருக்க மாதிரி என் உடம்புல காயலாத அளவுக்கு கிடையாது. எல்லா அளவுக்குலையும் காயாக இருக்குது. நான் ஆஸ்பத்திரிலேயும் 4-5 தடவை போய் படுத்திருக்கேன். அப்படி இருந்து எனக்கு கேஸ் எதுவுமே எடுக்கலை. ஸ்டேஷனில் 5 தடவை கொடுத்துட்டேன். ஒரு கேஸுமே எடுக்க மாட்டேக்காங்க. அதனால் இன்றைக்கி ஆர்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு முடிவு தெரியணும். குளமாயிருச்சு ரொம்ப. எனக்கு கொல்லுவேன்னு. அதனால் நம்ம நைட்டு 14 வருஷமாக நான் தூங்கவே இல்லை, முழிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன். ஒரு நல்ல மோட்டரை தூக்கி நைட்டு 1:30க்கு போட வந்துட்டார். நான் தூங்கவே மாட்டேன். 3 மாதம் 4 மாதமாக பக்கத்து வீட்டில் போய் படுத்து கிடந்திருக்கேன். என் சேலை துணிமணியெல்லாம் விற்றுருக்காரு. சேலை துணிமணியை எரிச்சிருக்காரு. வீட்டில் ஒரு பாத்திரத்தை கூட விட்டு வைக்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே விற்று குடிச்சிருக்காரு. அப்படி இருந்து நான் பேசாடு தான் இருந்திருக்கேன். என்னை தான் ஒன்றும் செய்யலை, எல்லாத்தையும் விற்றுட்டாரு. எனக்கு ஒரு முடிவு தெரியணும். குளமுயற்சி ரொம்ப எனக்கு ரொம்ப குளமுயற்சி பண்ணுறாரு. இன்னைக்கு காலையிலோட நான் கொல்லாமல் போக மாட்டேன் அப்படிங்காரு. கண்ணில் அடித்து கண்ணெல்லாம் போச்சு எனக்கு. என் பேர் பாலமுரீஸ்வரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.